இந்த 5 விஷயத்தை பண்ணீங்க அப்படின்னா கோழியோட தீவன செலவை பாதிக்கு பாதியாக குறைக்கலாம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரையான உங்கள் பண்ணையிலேயே உற்பத்தி பண்ணுறது. இதில் அதிக புரோட்டீன் இருக்கிறதுனால கோழிகளுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீனோட கழிவுகள். இது வந்து மீன் வெட்டுற கடையில் போய்ட்டு கேட்டிங்கன்னா அவங்களே ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து அவிச்சு கோழிகளுக்கு போடணும். மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வளர்க்குற ஆடு மாடெல்லாம் போடுற சாணியை குப்பை கிடங்க அமைக்கிறது உங்கள் பண்ணையிலேயே. இதில் நிறையா புழு பூச்சியெல்லாம் உருவாகும். அதை கோழி எடுத்து சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக வளரும். நாலாவது விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் வீட்டில் உருவாகிற காய்கறி வேஸ்ட்டை நீங்கள் அந்த கோழிகளுக்கு டேரெக்டாக கொடுத்துருங்க. அதனால் இதோட க்ரோத்து ரொம்ப அதிகரிக்கும். அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோலா வளர்க்குறது. இதில் 25லேருந்து 35% வரையில் ப்ரோட்டீன் இருக்குது. அதனால் கோழிகளுக்கு சிறந்த உணவாக இருக்கும். நீங்களும் கோழி பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா அந்த பண்ணையில் என்னென்னலாம் பண்ணி எக்ஸ்ட்ரா இன்கம் எடுக்கலாம், கோழியோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணலாம், ஃபீட் காஸ்ட்டை குறைக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.